பாத்தீங்கன்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி போர்ஷன்ல ரெண்டு லெசன் போன வருஷம் படிச்சிருப்பீங்க. ஒன்னு சொல்யூஷன்ஸ், இன்னொன்னு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். வாட் இஸ் மீன் பை சொல்யூஷன்? சொல்யூஷன் அப்படின்னா solid plus solvent, solidum plus solvent சேர்ந்ததுக்கு பேர் தான் என்ன வரும்? சொல்யூஷன் அப்படின்றது வரும். solidனா ஸ்மால் அமௌண்ட் இருக்குது, சால்வெண்ட்னா எக்ஸஸா இருக்குது. சார் வாட் இஸ் மீன் பை solid? இப்போ வந்துட்டு ஏதாவது நீங்க சுகர் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சுகர் தான் வந்துட்டு இந்த இடத்துல solid. சால்வெண்ட் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? வாட்டர் எடுப்பீங்க. அப்ப வாட்டர் சொல்யூஷன் தான் இது. அப்ப இந்த இடத்துல சுகர் தான் வாட்டரை காட்டிலும் என்ன இருக்கும்? கம்மியா இருக்கும். அதனால கம்மியா இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? solid. அதிகமா எக்ஸஸ் ரிஏஜென்ட்க்கு பேர் சால்வெண்ட், ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேரு சொல்யூஷன். இதுல ரெண்டு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க சொல்யூஷனை, ஹோமோஜெனியஸ் கேட்டகரி, ஹெட்ரோஜெனியஸ். சரிங்களா? இப்போ இந்த சுகரும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாலிட் ஸ்டேட்ல இருக்கும், அடுத்து என்ன ஆயிரும்? சால்வெண்ட் வந்துட்டு லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். ஃபைனலா சொல்யூஷன் வரும்போது என்ன ஸ்டேட் தான் இருக்கும்? லிக்விட் ஸ்டேட். இது ஏதாவது டிஃபரன்ஷியேட் தெரியுமா? இந்த ஜீனி இந்த சுகர் கரைஞ்சிருக்கிறது இந்த சொல்யூஷன்ல தெரியுமா அப்படின்னா தெரியாது. அப்ப அந்த ஒரே மீடியத்துல இருந்தா லிக்விட் த்ரோட் லிக்விடோ இல்ல த்ரோட் சாலிடோ இல்ல த்ரோட் கேசியஸ் ஸ்டேட்ல இருந்ததுன்னா அதுக்கு பேரு ஹோமோஜெனியஸ். எல்லாமே சாலிட்னா சாலிடா இருக்கணும், இல்லனா லிக்விட்னா லிக்விடா இருக்கணும், கேஸ்னா கேஸா இருந்ததுன்னா அந்த டைப் ஆஃப் சொல்யூஷனுக்கு பேரு ஹோமோஜெனியஸ் சொல்யூஷன். சார் ஹெட்ரோஜெனியஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டு மீடியம் இருக்கும், சாலிட் பிளஸ் லிக்விட் இருக்கும். சார் எக்ஸாம்பிள் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல சுகர் ஆட் பண்றதுக்கு பதிலா நீங்க மண் ஆட் பண்ணிருங்க, சாண்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா தண்ணியில போட்டீங்கன்னு வச்சுங்களேன், சாண்ட் வந்துட்டு என்ன மீடியத்துல இருக்கும்? சாலிட். இது லிக்விட். ஃபைனலா வரும்போது என்ன இருக்கும்? அதே சாலிட் பிளஸ் லிக்விட் ஸ்டேட்ல தான் இருக்கும். சரிங்களா? மண்ணு கரையாம அப்படியே இருக்கும். அப்ப இது இந்த மாதிரி டைப் ஆஃப் சொல்யூஷன் என்ன சொல்லணும்? ஹெட்ரோஜெனியஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இன்னொரு கேட்டகரி ட்ரூ சொல்யூஷன், கொலாய்டல் சொல்யூஷன், சஸ்பென்ஷன், இதெல்லாம் நீங்க லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. ட்ரூ சொல்யூஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்துட்டு என்னது? ஃபுல்லா கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆயிருக்கும். அந்த பார்ட்டிகல் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 1 ஆம்ஸ்டாங்ல இருந்து 10 ஆம்ஸ்டாங் வரைக்கும் தான் இருக்கும். சரிங்களா? எந்த அந்த பார்ட்டிகல் சைஸை நம்ம கண்டுபிடிக்க முடியாது சொல்யூஷன்ல. இதே கொலாய்டல் சொல்யூஷன் பாத்தீங்கன்னா பார்ட்டிகல் சைஸ் வந்துட்டு 10 ஆம்ஸ்டாங்ல இருந்து 2000 ஆம்ஸ்டாங் வரைக்கும் இருக்கும். இதை வந்துட்டு சாதாரண கண்ணால பார்க்க முடியாது, ஆனா மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணீங்கன்னா அதுல உள்ள பார்ட்டிகல் சைஸை கால்குலேட் பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம் பார்ட்டிகல் இருக்கு. எக்ஸாம்பிள் மில்க், இங்க், இதெல்லாம் கொலாய்டல் சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள். ஐஸ்கிரீம் நிறைய இருக்கு, எல்லாம் நிறைய ஃபுல் கொலாய்டல் ஸ்டேட்ல தான் இருக்கும். அடுத்த சஸ்பென்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்ட்டிகளோட சைஸ் மோர் தென் 2000 ஆம்ஸ்டாங்க்கு மேல இருக்கும். இதை என்ன சொல்ல? மோர் தென் 2000 ஆம்ஸ்டாங்க்கு மேல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? சஸ்பென்ஷன். இதை நேச்சுரலா நம்ம நேக்கட் ஐயாலே பார்க்கலாம், அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சஸ்பென்ஷன். இதை தான் நீங்க சொல்யூஷன் லெசன்ல போனோட படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் லெசன் என்ன பார்க்க போறீங்க? கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். வாட் இஸ் மீன் பை கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்? இந்த ரியாக்ஷனை பாருங்க, இது என்னதுப்பா? HCl, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங் ஆசிட். அடுத்து என்னது? NaOH. NaOHனா என்னது? பேஸ். இது ஆசிட், இது என்னதுப்பா? பேஸ். ஆசிட்டும் பேஸும் ரியாக்ட் பண்ணி என்னது? இது சோடியம் குளோரைட் என்ன சொல்லுவாங்க? காமன் சால்ட், டேபிள் சால்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க, வீட்டு உப்பு. சோடியம் குளோரைட் ஃபார்ம் ஆயிரும், பிளஸ் வந்துட்டு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? வாட்டர் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் என்ன ரியாக்ஷன் சொல்றாங்க? நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். வாட் இஸ் மீன் பை நியூட்ரலைசேஷன்? Salt, sorry, acid react with the base to form salt and water. This reaction is called another neutralization reaction அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல படிச்சிருக்கோம். நிறைய டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் படிச்சிருப்பீங்க. எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், ரிவர்சிபிள் ரியாக்ஷன், இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ், ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், நிறைய பாப்பீங்க. ஆக்சிடேஷன், ரிடக்ஷன்லாம் அப்புறம் பார்க்க போறோம். இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ரிவர்சிபிள் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். சாரி, ரிவர்சிபிள் ரியாக்ஷனுக்கு சாரி இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். இப்போ வந்துட்டு கார்பன் ஆக்சிஜனோட சேர்ந்து எரிஞ்சு என்னவா போயிடும்? கார்பன் டை ஆக்சைடா போகும். திரும்ப கார்பனும் ஆக்சிஜனும் ஃபார்ம் ஆகுமா அப்படின்னா ஃபார்ம் ஆகாது. அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு என்னது? இர்ரிவர்சிபிள், திரும்ப நடக்காது, இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்துட்டு ஒன்ஸ் நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் சேர்த்தீங்கன்னா அமோனியா ஃபார்ம் பண்ணும். இதே டெம்பரேச்சர் நீங்க சேஞ்ச் பண்ணி கூட்டிட்டீங்கன்னா அமோனியா டிசோசியேட் ஆகி நைட்ரஜனும் ஹைட்ரஜனையும் கொடுக்கும். அப்ப இந்த லெஃப்ட் சைடுல உள்ளதுக்கு பேர் தான் ரியாக்டன்ட், ரைட் சைடுல உள்ளதுக்கு பேர் தான் என்னது? ப்ராடக்ட். ரியாக்டன்ட் gives product simultaneously. சிறிது நேரத்துக்கு அப்புறம் ப்ராடக்ட் gives reactant அப்படின்னா அதுக்கு பேர் என்ன ரியாக்ஷன்ஸ்? ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரியாக்டன்ட் ப்ராடக்ட்டையும் ப்ராடக்ட் ரியாக்டன்ட்டையும் கொடுத்தா ரிவர்சிபிள், ரியாக்டன்ட் ஒன்லி gives ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னா இர்ரிவர்சிபிள். இதெல்லாம் நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சதா. நெக்ஸ்ட் வேலன்சி, அடுத்த லெசன் பார்க்க போறோம். இது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல பார்த்திருப்பீங்க. அடுத்து என்ன பார்க்க போறீங்க? கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு லெசன் படிச்சிருப்பீங்க. கார்பன் அப்படின்னா வேலன்சி என்னப்பா? கார்பனோட வேலன்சி என்னது? 4. கார்பனோட வேலன்ஸ் என்னது? 4. எப்படி சார்? கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்னது? 6. மாஸ் நம்பர் என்னது? 12. நீங்க உடனே ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பட வருவீங்க. அப்ப இதுல எத்தனை புரோட்டான் இருக்கு? அட்டாமிக் நம்பர் என்னவோ அதான் புரோட்டான். இப்ப 6 புரோட்டான் இருக்கு, அதான் எலக்ட்ரான்ஸ், 6 எலக்ட்ரான்ஸ். இப்ப நியூட்ரான்ஸ் கண்டுபிடிக்கணும்னா
நியூட்ரான் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் சிம்பல் யூஸ் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் क्वेश्चंसல மாஸ் நம்பரோட சிம்பல் A அட்டாமிக் நம்பரோட சிம்பல் Z அப்ப மாஸ் நம்பர்னா மேல இருக்குது அப்ப 12 மைனஸ் 6 என்னதுப்பா 6 நியூட்ரான்ஸ் அப்ப இந்த 6 நியூட்ரான்ஸ் வச்சு நீங்க படம் வரையணும் எப்பவுமே உங்களுக்கு தெரியும் நியூக்ளியான்ஸ் அப்படினா என்னன்னு தெரியும் நியூக்ளியான்ஸ் அப்படி சொன்னீங்கன்னா புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது புரோட்டான் எத்தனை புரோட்டான் 6 நியூட்ரான்ஸ் எத்தனை 6 6 புரோட்டான் 6 நியூட்ரான் எங்க போடணும் நியூக்ளியஸ்ல போடணும் அப்புறம் உங்களுக்கு போர் மாடல் ஆட்டம் படி தெரியும் ஃபர்ஸ்ட் செல்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் ரெண்டு இந்த எலக்ட்ரானுக்கு தான் படம் வரையறேன் எலக்ட்ரான் ஸ்ட்ரக்சர் தான் செகண்ட் செல்ல எத்தனை எலக்ட்ரான் வரையறீங்க 4 போட்டா தான் 6 வரும் சரிங்களா ஏன்னா செகண்ட் செல்ல மேக்ஸिमम 8 எலக்ட்ரான் வரைக்கும் போடலாம் சரிங்களா அப்ப இந்த இடத்துல லாஸ்ட் செல் இதான் செகண்ட் செல் தான் இந்த இடத்துல லாஸ்ட் செல் எத்தனை எலக்ட்ரான் பாருக்கு 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அதான் வேலன்சி 4 சரி வேற மாதிரி சொல்லணும்னா லாஸ்ட் செல்ல மேக்ஸिमम எத்தனை எலக்ட்ரான் ஃபில் ஆகும்னா 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும் இப்போ 4 இருக்கு அதனால 8 - 4 அங்கேயும் 4 தான் வருது அப்ப வேலன்சி கார்பனுக்கு என்னது 4 தான் அப்ப வேலன்சி அப்படினு சொன்னா லாஸ்ட் செல் containing how many electrons லாஸ்ட் செல்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படி இல்லனா 8 - லாஸ்ட் செல் எலக்ட்ரான் இது ரெண்டுல எது லோயஸ்ட் நம்பரோ அதுதான் 90% வேலன்சியா வரும் ஹையஸ்ட் நம்பரும் ஒரு சில இடங்கள்ல வேலன்சியா வரும் இல்லனா வேற மாதிரி கூட சொல்லுவாங்க கம்பைனிங் கெபாசிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் ஏன்னா ஹைட்ரஜனோட வேலன்சி 1 பா இப்ப ஹைட்ரஜனுக்கு நீங்க படம் வரையறீங்க அப்படினு சொன்னா 1 1 ன்னு இருக்கும் சரிங்களா இப்போ இந்த இடத்துல ஒரு புரோட்டான் இருக்கும் ஒரு எலக்ட்ரான் இருக்கும் எத்தனை நியூட்ரான் இருக்கும் 0 நியூட்ரான்ஸ் இருக்கும் சார் நியூட்ரான் இல்லாத தனிமம் எது அப்படினு சொல்லிட்டு क्वेश्चंस கேட்பாங்க ஹைட்ரஜன் அதுவும் எந்த ஃபார்மேட் புரோட்டியம் அப்படிங்கற ஐசோடோப்ஸ் 1H2 1H3 ல இருக்கும் 1H1 ல தான் நியூட்ரான் இருக்காது சரிங்களா இப்போ இதுக்கு நீங்க படம் வரையீங்கன்னா புரோட்டானையும் நியூட்ரானையும் நீங்க நியூக்ளியஸ்ல போடுறீங்க ஃபர்ஸ்ட் செல் அப்படிங்கறது போடுறீங்க ஃபர்ஸ்ட் செல் எத்தனை எலக்ட்ரான் மட்டும் போட்டா போதும் ஒரே ஒரு எலக்ட்ரான் அப்ப லாஸ்ட் செல் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு 1 அப்ப ஹைட்ரஜனோட வேலன்ஸ் என்னது 1 இல்லனா ஃபர்ஸ்ட் செல்ல மட்டும் எப்பவுமே 2 எலக்ட்ரான் தான் ஃபில் ஆகும் அதெல்லாம் ரீசன் பின்னாடி சொல்றேன் அதனால வந்துட்டு 2 - 1 ன்னு போடலாம் அப்ப ஹைட்ரஜனுக்கு வேலன்ஸ் என்னது 1 இல்லனா லாஸ்ட் செல் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு 1 அப்படி சொல்லிருக்காங்க அடுத்த பாயிண்ட் பாருங்க ஆக்சிடேஷன்னா என்ன ரிடக்ஷன்னா என்ன வாட் இஸ் மீன் பை ஆக்சிடேஷன் மொத்தம் 4 கான்செப்ட்ல சொல்றாங்க சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ரியாக்ஷன்ல போயிட்டு ஆக்சிஜனை சேர்த்தீங்கன்னா அதாவது மீன் என்ன சொல்றேன் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அதுக்கு பேர் என்னது ஆக்சிடேஷன் இல்லனா இது அப்படியே சொல்றாங்க ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணாலும் அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னது ஆக்சிடேஷன் இல்லனா ஒரு மெட்டல் எலக்ட்ரானை இழந்தா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டூரிங் ரியாக்ஷன்ஸ்ல எலக்ட்ரானை இழந்தாலும் அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னது ஆக்சிடேஷன் அடுத்து இன்னொரு கான்செப்ட் இருக்கு இத நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல படிப்போம் ஆக்சிடேஷன் நம்பர் இன்கிரீஸ் ஆச்சுனா அதிகரிச்சா சரிங்களா ஆக்சிடேஷன் நம்பர் என்ன ஆச்சுனா இன்கிரீஸ் ஆச்சுனா அதுக்கு பேர் என்னது ஆக்சிடேஷன் இந்த மாதிரி 4 கான்செப்ட் சொல்லிருக்காங்க இதே நம்ம என்ன பண்ணிரலாம்னா ரிடக்ஷன் அப்படி சொன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் நீங்க என்ன போட்டுருக்கீங்க அடிஷன் போட்டுறீங்கன்னா இங்க ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் ரிமூவல் போட்டுறீங்கன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் லாஸ்னா இழக்கிறது கெயினா ஏற்றுறது கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படி சொன்னா ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் நம்பர் இன்கிரீசஸ்னா ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீசஸ் அப்படி சொல்லி சிம்பிளா படிச்சலாம் இப்ப லாஸ்ட் ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் பார்க்க போறோம் என்ன क्वेश्चंस அப்படி சொன்னீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் வாட் இஸ் மீன் பை ஃபெர்மெண்டேஷன் இதுவும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில கார்பன் அண்ட் இண்டிஸ் காம்பவுண்ட்ஸ்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கற ஒரு क्वेश्चனும் நீங்க படிச்சிருப்பீங்க ஃபெர்மெண்டேஷன் அப்படி சொன்னீங்கன்னா நீங்க மொலாசஸ் அப்படிங்கற கதையில தான் வந்திருப்பீங்க என்னது லாஸ்டா அந்த சுகர் கேன் அப்படின்றதுல வந்து என்ன தயாரிப்பாங்க அப்படின்னு சொன்னா எத்தனால் தயாரிப்பாங்க இந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் சுக்ரோஸ் எடுத்துக்குவாங்க இந்த சுக்ரோஸ் என்னவா மாத்துவாங்க குளுக்கோஸாவும் ஃப்ரக்டோஸாவும் மாத்துவாங்க இதுக்கு வந்து என்ன என்சைம் போடுவாங்க இன்வெர்டேஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு என்சைம் போடுவாங்க திரும்ப குளுக்கோஸ் எடுத்துட்டு சைமேஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு என்சைம் போடும்போது என்ன வந்துரும் எத்தனால் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு வந்துரும் இந்த குளுக்கோஸ்ல இருந்து எத்தனாலாவும் கார்பன் டை ஆக்சைடும் செப்பரேட் பண்ணி டிசோசியேட் பண்றோம் பாத்தீங்களா சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசமா உருவாக்குறோம் பாத்தீங்களா இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க ஃபெர்மெண்டேஷன் தமிழ்ல சொல்லணும்னா நொதித்தல் அப்படினு சொல்றாங்க இத நீங்க 10thலயே இதெல்லாம் படிச்சிருக்கீங்க இப்ப 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சது தான் உங்களுக்கு என்ன பண்ணிருந்தேன் ஜஸ்ட் ரீகால் பண்ணிருந்தேன் அடுத்த வீடியோ அடுத்த கிளாஸ் ஐ மீன் 3 திங்கள் 3 4 5 6 வியாழக்கிழமை அடுத்த கிளாஸ் வரும் நினைக்கிறேன் அதுல 11th ஸ்டாண்டர்டோட கெமிஸ்ட்ரியில என்னென்ன லெசன் கொடுத்திருக்காங்களோ அதுல பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போறேன் சரிங்களா இப்போ என்ன பண்ணுங்க ஒரு 10 क्वेश्चन மாதிரி நான் எழுதியிருக்கேன் வேலன்சி ஃபெர்மெண்டேஷன் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் சொல்யூஷன் ஹோமோஜெனிஸ் இதுல இருந்து நான் உங்களுக்கு ஒரு 10 क्वेश्चंस கேட்பேன் நீங்க என்ன வீடியோ அப்சர்வ் பண்ணிருக்கீங்களோ அதை பார்த்து அதை நோட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும் எனக்கு சென்ட் பண்ணணும் எழுதி அனுப்பணும் Thank you friends